நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நம்ம நியாயமானபடி நம்ம நடக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய கிரியைக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். காலம் தாமதிக்கலாம், ஆனா நிச்சயமாய் பலன் உண்டு, நிச்சயமாய் பலன் உண்டு. நல்ல கவனிங்க, இதை நான் யோசித்த போது கர்த்தர் எனக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எனக்கு இதில் வெளிப்படுத்தினார். See, God rewarded Mordecai through unerasable corporate records. ஆண்டவர் இந்த மோர்தெகாய்க்கு எப்படி பலன் கொடுத்தார் என்று சொன்னால், அழிக்க முடியாத சுவடுகள் அவன் வேலை செய்கிற இடத்துல அவனை குறித்து எழுதப்பட்டிருந்தது. அழிக்கவே முடியல. அந்த நாளாகமத்தில் எழுதப்பட்ட இவனுடைய சம்பவத்தை யாராலும் என்ன செய்ய முடியல? அழிக்க முடியல. இன்றைக்கு விசுவாசிங்க, நீங்க உண்மையாய் தேவன் எதிர்பார்க்கிற நீதியான பாதையில நீங்க நடப்பீங்களானா, கர்த்தர் நீங்கள் செய்த நீதியின் கிரியைகளை ஆண்டவர் எங்க எழுதுவார்னு கேட்டா, ரெக்கார்ட்ஸ்ல ஆண்டவர் எழுதி வைப்பார். அதை யாரால் என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. குறித்த நேரம் வரும்போது கர்த்தர் நிச்சயமா அதை வெளிப்படுத்தி உங்களுக்கு வரவேண்டிய நன்மையை தேவன் பலனாக திரும்ப தருவார். நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்க தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய நற்கிரியைகள், நீங்கள் நீதியாக செய்த கிரியைகள் ஒருவேளை உங்க ஆபீஸ்ல மறக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகளில் மறக்கப்பட்டிருக்கலாம், எல்லாரும் உங்களை மறந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்வார்னா, ஜனங்கள் மறந்து போகாதபடி உங்கள் நீதியின் கிரியைகளை காண்கிற கர்த்தர் மனிதனுடைய சரித்திர சுவடுகளில் தேவன் அதை எழுதி வைப்பார். அது எழுதி வைக்கும் போது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் அந்த ரெக்கார்ட்ஸ் ஆண்டவர் திறக்க வைப்பார். எதிர்பாராத நேரத்தில், இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜாவுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி ரெக்கார்ட்ஸை போய் பார்த்துருக்காரு. தூக்கம் வரலன்னு கதை கேட்க போன ஆளு கடைசி ரெக்கார்ட்ஸில் பலன் கிடைக்காத ஒரு மனுஷனுடைய பெயர் அவருக்கு வெளியே அந்த மனுஷனுக்கு அந்த ராத்திரியிலேயே அவனுக்கு மிகப்பெரிய கனத்தை யாரை கொண்டு கர்த்தர் செய்ய வைத்தார்னா, அவனுடைய பரம எதிரி இருக்கான் பாருங்க, அவனை கொண்டே எல்லாவற்றையும் மேன்மையாக செய்து முடிக்க கர்த்தர் எல்லாவற்றையும் சரி கட்டி முடித்தார். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், ஒருவேளை ராஜா யோசிச்சிருந்தா கூட இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டார். இந்த மாதிரி பலன் செய்யறதுக்கு ராஜாவே யோசிச்சிருந்தா கூட தான் குதிரையை கொடுக்கணும், தானுடைய ராஜமுடியை கொடுக்கணும், தன்னுடைய வஸ்திரத்தை கொடுக்கணும்னா ராஜாலாம் யோசிச்சிருக்க மாட்டார். ஆனா ஆண்டவர் இந்த யோசனையெல்லாம் யாருக்கு வைத்தாருன்னு சொன்னா, சத்ருவை யோசிக்க வைத்தார். நீதிமான்களுக்காக நன்மை செய்யும்படி, அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை சேர்த்து வைப்பதற்கு தொல்லையை துன்மார்க்கருக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஆனா நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒரே ஒரு காரியம் செய்யுங்க. எங்க இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக நான் நீதியா நடப்பேன், நான் நீதியா நடப்பேன். எந்த இடமா இருந்தாலும் சரி, அது ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ, சின்ன உத்தரவாதமோ பெரிய உத்தரவாதமோ, ஆண்டவரே மனுஷன் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, எனக்கு பரிசு கொடுக்குறாங்களோ இல்லையோ, எனக்கு பலன் கொடுக்குறாங்களோ இல்லையோ, என்னை அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் நீதியாக நடப்பேன். நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருப்பாயானால் அதிகத்திற்கு தேவன் அதிபதியாய் மாற்றுவார். இதே போல தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அவன் சொல்லுகிற ராஜாவை பார்த்து, ராஜாவே, நான் உமக்கு விரோதமாக எந்த நீதி கேடு நான் செய்ததே கிடையாது, எல்லாம் வெளிப்படையா நான் வாழ்றேன், உண்மையா வாழ்றேன், நீதியா வாழ்றேன். நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய பலனை தேவன் கொடுக்கும்போது அவனை இன்னும் மேன்மையான இடத்திற்கு கர்த்தர் உயர்த்தினார். இந்த மாதம் விசுவாசிங்க, கர்த்தர் என் கிரியைக்கு பலன் தருவார். விசுவாசி ஆமென் சொல்லுங்க. எப்படிப்பட்ட பலனை தருவார் தெரியுமா? He will reward you through unerasable corporate records. ஆண்டவர் அழிக்க முடியாத சுவடுகளிலே உங்களுடைய நற்கிரியைகளையும் நீதியின் கிரியைகளை தேவன் பதிவிடச் செய்து தேவன் அதை ஒரு நாள் வெளியரங்கமாக்குவார். அதன் விளைவாக நீங்க என்ன பண்ணுபடுவீங்கன்னு சொன்னா, நீங்கள் நீண்ட நாள் காத்திருந்த உங்களுடைய பலனை தேவன் திரும்ப தருவார். உன் கிரியைக்கு பலன் உண்டு. உன் கண்ணீரை விட்டு நீ நெகிழ்ந்து விடு, நீ அழுகை விட்டு எழும்பு, ஏனென்றால் கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. முதலாவது நம்ம கவனிச்சோம், தேவன் விரும்புகிறது நியாயம் செய்யணும். இரண்டாவது, இரக்கத்தை என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். இந்த ரூத்துடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அந்த ரூத்தை பற்றி எழுதியிருக்கு, உன் மாமியாருக்காக நீ என்ன செய்தா என்பது எனக்கு எல்லாம் அறிவிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றாரு. அப்ப அர்த்தம் என்னன்னா, இந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையில பெரிய இழப்பை அவள் அனுபவித்திருந்தாலும், தன்னுடைய சொந்த புருஷன் அவள் இழந்திருந்தாலும், தன்னுடைய வீடே ஒரு நொறுங்கி போன ஒரு நிலைமையில, பரிதாபமான ஒரு நிலையில அவளே இருந்தாலும் அவளுக்கே இரக்கம் வேணும். ஆனா அவள் இரக்கத்தை விரும்பாமல் இரக்கம் செய்கிறவளா இருந்தாள்.
வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் போய் இந்த இளம் பிள்ளை போய் ஒரு விதவை கோலத்துல போய் அந்த கதிர் அறுக்கிறவர்களுக்கு பின்னால போய் சிந்தின கோதுமை மணிகளை பொறுக்கி கொண்டு வந்து தன் மாமியார் பசியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தனக்கும் தன் மாமியாருக்கும் படி அளந்து கொண்டு வந்திருக்கிறாள். இரக்கம் காட்டியிருக்க அந்த மாமியாரை பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மாவை கேட்டிங்கன்னா, நீங்கள் உண்மையாக அந்த அம்மாவுடைய குணத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல குணசாலி கிடையாது அந்த அம்மா. உங்களுக்கு தெரியும், இந்த பிள்ளைங்க தன்னுடைய புருஷர்களை இழந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த அம்மா எவ்வளோ சீக்கிரமாக இந்த பிள்ளைங்களை கை கழுவலாம்னு நினச்சிட்டாங்க. அவள் சொல்லுகிறா, நீங்கள் உங்கள் சொந்த வீட்டுக்கே போங்க, உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போங்க, உங்கள் தேவர்களுக்கு போங்க, என் பின்னால் வராதிங்க, என் பின்னால் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னமே ஒரு நன்மையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை விரட்டுறதுலேயே அந்த கொஞ்சம் கூட இறக்கமே காட்டலை. நீ என் கூட வாமா, நான் பார்த்துக்கிறேன், நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. உன் பாடு உனக்கு, என் பாடு எனக்கு, நீ கிளம்பி போ அப்படின்னு. அதுக்கு என்னென்ன காரணங்களை சொல்லுகிறாள் தெரியுமா? இனிமே எனக்கு பிள்ளை பிறந்து உங்களுக்குலாம் நான் புருஷனா கொடுக்க முடியாது. இதெல்லாம் பேச்சாங்க, இது மாமியார் பேசுகிற பேச்சு. இதெல்லாம் பேசி அந்த பிள்ளைகளை எப்படி ஆகல அனுப்பி விடுறதுக்கு இந்த வயசான அம்மாவுக்கு இருக்கிற எண்ணங்களை பாருங்க, குணத்தை பாருங்க. அனுப்பணும், விரட்டணும். ஆனால் இந்த ரூத் அவள் தீர்மானம் பண்ணுறான், நான் போக மாட்டேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான் இருப்பேன், நீங்கள் அடக்கம் பண்ணப்படுறது நான் அடக்கம். இந்த பொண்ணுடைய இருதயத்தை பாருங்களேன். இந்த பொண்ணு யாருன்னா ஒரு மோவாபிய பெண். இவ ஒரு தேவனுடைய ஜனம் கிடையாது, ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் கிடையாது, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் கிடையாது, விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஒரு பிள்ளை. அவளுக்கு இருக்கிற ஒரு மன உருக்கத்தை பாருங்களேன். நம்ம இந்த குடும்பத்தை தேடி வந்துட்டோம். இங்கே பாருங்க, இந்த குடும்பத்துக்கு வந்த குடும்பத்தில் பார்த்தா கணவனும் இறந்துட்டாரு, மாமனாரும் இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் என்னங்க நன்மை இருக்குங்க? அவள் தன்னலமாக யோசிச்சிருந்தா அவள் என்ன செய்திருக்கலாம்? திரும்ப தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க என்ன செய்திருப்பாங்க? கண்டிப்பாக வரவேற்றிருப்பாங்க. அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, அவளை வாழ்க்கையை கட்டி எழுப்பியிருப்பாங்க. அவள் ஆனால் தன் மாமியாரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டா பாருங்க. யார் எப்படிப்பட்ட மாமியாரோடு இருக்கணும்னா, கொஞ்சம் கூட இறக்கமே காட்டாத மாமியார், கொஞ்சம் கூட மனிதாவே இல்லாத மாமியார். எல்லா உத்தரவாதத்தையும் கை கழுவி விட்டுட்டு நீ எப்படின்னா போ, என்ன விட்டா போதும், எனக்கு தொல்லை வரக்கூடாதுன்னு நினைச்ச மாமியாருக்கு ரொம்ப இரக்கமா இருந்தா பாருங்க, ரொம்ப இரக்கமா இருந்தா. வேதம் சொல்லுது, போவாஸ் சொல்லுகிறாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர். எப்படிப்பட்ட பலன் அவளுக்கு வந்ததுன்னு கேட்டா, நமக்கு எல்லாருக்கும் அந்த சம்பவங்கள் தெரியும். எந்த வயல்வெளியில போய் ஒரு விதவையாக சிந்தி விழுந்த கோதுமை மணிகளை பொறுக்கி கொண்டு வயிற்றை நிரப்புறதுக்கு ஆசையா போன இந்த பெண்ணை தேவன் அதே வயல் நிலத்திற்கு எஜமாட்டியா கர்த்தர் மாற்றினார். எஜமாட்டியா மாற்றினார். எனக்கு இதில் ஆண்டவர் காண்பித்த ஒரு காரியத்தை நான் இங்கே ரொம்ப எனக்கு மனசை தொட்ட ஒரு காரியம். ரூத் 2:11 கடைசி வார்த்தை, எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. ரூத் எங்கேயும் போய் சாட்சி சொல்ல, வயல்வெளிக்கு போயிட்டு உட்கார்றவங்க வந்தவங்களை எல்லாரும் உட்கார வச்சு என் சாட்சி உங்களுக்கு சொல்றேன், நான் என்னெல்லாம் பாடுபட்டேன், என் வாழ்க்கையின் சரிதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அவள் புலம்பல் கதையை எழுதி சொல்லலை. அல்லது போவாசை பார்த்த உடனே, ஐயா எஜமானனே, நான் மோவாப் தேசத்துலேருந்து வந்திருக்கிறேன், உங்களெல்லாம் தூரத்து சொந்தக்காரங்க தான் சொல்றாங்க, எங்களுக்கு நடந்த கதையை உங்களுக்கு நான் சொல்லாமல் எப்படி போறது, உட்காருங்க என் சாட்சியை சொல்றேன்னு சொன்னாங்களா? சொல்ல. வேதம் சொல்லுது, போவாஸ் சொல்றாரு, நீ உன்னுடைய வீட்டை விட்டு உங்க மாமியாருக்காக நீ என்னென்னலாம் நன்மை செய்தன்றது எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. எல்லாம் எனக்கு. இப்ப யார் சொன்னா? அப்போ யார் சொன்னா? நிச்சயமா நம்புறேன், இந்த நகோமி போய் சொல்ல போய் தான் சொந்தங்கள்கிட்ட சொல்ல போய் அந்த கதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பரவி 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 யார்கிட்ட சேர்ந்துச்சு? போவாஸ் இடத்துல சேர்ந்துச்சு. இதை எனக்கு கர்த்தர் காண்பித்த ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லணும்னு கர்த்தர் என் மனதில் கொடுத்தாரு. என்ன தெரியுமா? If you want, you can write it down. God rewarded Ruth through unexpected citizen reporters. ஆண்டவர் எப்படி இந்த ரூத்துக்கு பலன் கொடுத்தார் என்றால், கொஞ்சம் கூட எதிர்பாராத பொது ஜனத்தின் அறிக்கைகளால கர்த்தர் அவளுக்கு பலன் கொடுத்தார். பொது ஜனங்கள் அறிக்கை செய்து பொது ஜனங்கள் சொன்ன சாட்சிகளால கர்த்தர் இந்த ரூத்திற்கு
நன்மை செய்தார். இந்த நன்மை எதனால் வந்தது அப்படின்னு கேட்டா, அவருடைய இரக்கத்தினால. அவருடைய இரக்கம் என்ன செய்யப்பட்டதுன்னா, ஜனங்களால பறைசாற்றப்பட்டது. ஜனங்களே என்ன செய்தாங்கன்னா பறைசாற்றினாங்க. இவள் வாயை திறந்து தாரை ஊதுவித்து, நான் இந்த மாதிரி என் மாமியாருக்கு செய்கிறேன் அப்படின்னு அவள் தாரை ஊதல. அவள் அமைதியாக நன்மை செய்து கொண்டே இருந்தாள். அவள் இரக்கத்தை காண்பித்து கொண்டே இருந்தா. முடிவு என்னன்னா, இவள் பரப்ப வேண்டிய செய்தியை ஜனங்களே பரப்பிட்டாங்க. ஜனங்களே பரப்பிட்டாங்க. ரூத்துடைய வாழ்க்கையை பார்த்தா அந்த மாதிரி சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட் மாதிரி தான் இருந்திருக்காங்க எல்லாரும். இவள் யார் இடத்துலையும் போய் என் கதையை கேளுங்க, என் சாட்சியை ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லல. இவள் என்ன செய்தான்னா, தான் செய்கிற இரக்கத்தை செய்து கொண்டே இருந்தா. அந்த இரக்கத்தை செய்து கொண்டே இருக்கும்போது அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இரக்கத்திற்கு தேவனே ஜனங்களை அவள் செய்தியை பரப்புவதற்கு தேவன் பயன்படுத்தினார். நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், நீங்க இரக்க செய்து கொண்டே இருப்பீங்களானா அந்த செய்தியை பரப்புறது கர்த்தர் மக்களை எழுப்புவார். யார் இடத்துல போய் செய்தி சேரணுமோ செய்தி சேரும்படி அந்த இரக்கத்தின் பலனை நீங்க ஒரு நாள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உதவி செய்வார். நாம இரக்கம் செய்கிறதுல சோர்ந்து போகவே கூடாது. இரக்கம் செய்கிறதுல மனம் தளர்ந்து போகவே கூடாது. இந்த காலையில் விசுவாசிங்க, கர்த்தர் எனக்கு பலனை தர என்கிட்ட எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, இரக்கத்தை விரும்புப்பா. இரக்கத்தை விரும்பு. யாருக்கு இரக்கம் தெரியுமா? உனக்கு நன்மை செய்யாதவங்களா இருக்கலாம், உன் நன்மையை விரும்பாதவங்களா இருக்கலாம், உன்னை வேண்டாம் என்று வெறுத்தவங்களா இருக்கலாம். அவர்களுக்கு நீ நன்மை செய்து கொண்டே இரு, அவர்களுக்கு இரக்கமாயிரு, நீ இரக்கம் செய்து கொண்டே இரு. நம்முடைய தேவன் நிச்சயமாய் உன் கிரியைக்கு பலனை கொடுக்க உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. மூன்றாவது, மனத்தாழ்மையா இருப்பா. யாற்ற மனத்தாழ்மை என்றால், உன் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும் சொல்லுங்க. தேவனுக்கு முன்பாக. நீங்க நிறைய பேருக்கு இந்த தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மைனா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. வாட் இஸ் இட் டு பி ஹம்பிள்? ஹம்பிள்னா என்ன? தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருப்பது என்றால் என்ன? ஒரு எளிமையான விதம் தேவனிடத்துல மனத்தாழ்மையா இருக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னாலே ஒன்றும் கூடாது, உம்மாலே எல்லாம் கூடும் என்று என்றைக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல முழுவதுமாக வைக்கிறானோ அவன்தான் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கிறவன். அதை மறந்துடாதீங்க. அதை நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்முடைய தோற்றத்தினாலோ நம்முடைய முக பாவனையினாலோ வெளி அலங்காரங்களாலோ நம்ம தேவனுக்கு முன்பாக தாழ்மையா இருக்க முயற்சி பண்ணலான்னு. அப்படி கிடையாது. இல்லை, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா, எல்லாம் கர்த்தர் கொடுத்திருந்தாலும், எல்லாம் எனக்கு வேண்டி எல்லாம் இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொண்டே வாழுவேன், அவருடைய பலத்தை சாராமல் எதையும் செய்ய மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றான் பாருங்க, அவன் தான் யாருன்னா தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருக்கிறவன். எனக்கு கர்த்தர் மாத்திரம் போதும். ஏசு சொன்னார் அல்லவா, என்னாலே எல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் தான் எனக்கு எல்லாம். ஒரு மனுஷன் எப்போ அதை திரும்ப திரும்ப சொல்றானோ அவன் தான் தாழ்மை உள்ளவன். என்றைக்கு ஒரு மனுஷன் எனக்கு தேவன் தேவையில்லை, நானே எல்லாம் பார்த்துக்கிடுவேன், என் கை பலன் எனக்கு போதும், என்னுடைய சுய புத்தி எனக்கு போதும், என் ஞானம் எனக்கு போதும்னு ஒருத்தன் சொல்றான் பாருங்க, அவனுக்கு என்ன இருக்குன்னா பெருமை இருக்கு, அவனுக்கு மேட்டிமை இருக்கு. கர்த்தர் முன்பாக தாழ்மையா இருக்கிறவன் யார் என்றால், who trusts the Lord at all times, எக்காலத்திலும் கர்த்தரை முழுமையா நம்புறான் பாருங்க, அவன் தான் தாழ்மை உள்ளவன். இந்த சம்பவத்தை, இந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தின போது என் மனதில் ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு சம்பவம் தாவீது. சொன்னான்னா, இங்க பாருங்க, நான் சிங்கத்தை அடிச்சு கொன்னேன், கரடியை அடிச்சு கொன்னேன், என்னுடைய ஆட்டை நான் காப்பாத்தினேன். இதெல்லாம் எப்படி செய்தேன்னு சொன்னா, என் பலத்துல இல்லை, இதெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்யும்படி செய்தா, இது தேவ பலத்தால் நான் செய்கிறேன் அப்படின்னு தேவனுக்கு தன்னுடைய நம்பிக்கையை முழுவதும் அர்ப்பணிச்சான். இது கர்த்தரால தான் இது நடந்துச்சு. கரடியை கொண்டதும் சிங்கத்தை கொண்டது மாத்திரம் இல்லை, பெலிஸ்தியன் முன்பாக சொல்கிறான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நானோ சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன். அப்போ அவன் எதை நம்பி போனான்னு கேட்டா, ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தரை நம்பி போனான். அவன் நல்ல கைதேர்ந்த ஒரு ஆட்டு இடையன், கையில் இருந்த கல்லையோ கவனையோ தன்னுடைய அடைப்பையோ தன்னுடைய திறனையோ தன்னுடைய அனுபவத்தையும் அவன் நம்பலை. கர்த்தருடைய நாமத்தினால வர்றேன். கையில் இருந்தது என்னன்னா கவன் தான். கவனை சுற்றுறது உண்மைதான், 5 நல்ல கூழாங்கற்களை எடுத்து வைத்தது உண்மைதான். ஆனால் அது எதை பற்றியுமே இந்த சத்துருட்ட பேசலை.
அவன் சொன்னது என் கூழாங்கல்ல வச்சிருக்கேன் காலி பண்ணிடுவேன், நான் இதை வச்சிருக்கேன் காலி பண்ணிடுவேன், அதெல்லாம் சொல்ல. எதை சொன்னேன்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் நான் வர்றேன். அப்போ என்னுடைய அடையாளமே என்னன்னு சொன்னா, நான் வைத்திருக்கிறதில்ல, என்னோடு இருக்கிற தேவன். தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்தினதுனால தேவன் மேலுள்ள நம்பிக்கையை பறைசாற்றினான் பாருங்க. முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் அவனுக்கு பெலிஸ்தியனுக்கு முன்பாக ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தாங்களாம், ஆனா சவுலை பத்தி பாடல. யாரை பத்தி பாடினாங்க? தாவீதை பற்றி புகழ்ந்து பாடினாங்க. God rewarded David through unengineered crowd of respondents. இவன் எதையுமே முயற்சி செய்யாமலே இவனை ஆதரிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பினார். தேவனை ஒரு மனுஷன் டோட்டலா நம்புவானா, தேவனுக்கு முன்பாக நான் தாழ்மையா இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த தேவனை மனதார நம்பி அவரை மாத்திர ஒரு மனுஷன் சார்ந்து கொள்வானா, நம்மை ஆதரிக்க வேண்டிய கூட்டத்தை கர்த்தரே கொண்டு வருவார். பெண்கள் பாடுறாங்க, சேவகர்கள் அவன் மேல பிரியமாயிட்டாங்க, ராஜகுமாரனை உடன்படிக்கை பண்ணி அவனை உயிரை போல நேசிச்சான். அன்பை மாத்திரம் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. ஆனா ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு அவரை மாத்திரம் நம்புறத கர்த்தர் பார்ப்பாரானால் அவன் கிரியைக்கு தேவனே என்ன செய்வார்? பலனை கொடுப்பார். அல்லேலூயா.